சமீபத்திய ஆராய்ச்சி இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு பெருங்குடலில் கேன்சர் வர சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நைட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கத்தை கெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புனுடைய மெட்டபாலிசம் வந்து மாறும். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஆட்டிசம் சைடில் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் 5 குழந்தை 6 குழந்தைகள் வருங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100ல் 1 வருது. ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் முதல்ல நான் மக்களுக்கு சொல்கிறது, பசி எடுத்து சாப்பிடுங்க, பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, பசிக்காமல் சாப்பிடாதீங்க. 2வது நைட் நேரத்தில் தூங்குங்க. நேரத்தில் தூங்கணும். நம்ம ஒர்க் என்ன அப்படின்னா நைட்டு அதுதான் கிடையாது இங்கே. நைட்டு கிடையாது, தூங்குறது இல்லையா. நைட் நம்ம என்ன பண்ணுறோம், 12 வரைக்கும் 1 வரைக்கும் செல்ல பார்த்துட்டே பார்த்துட்டு. ஏன்னா நீங்கள் வந்து நைட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தூக்கத்தை கெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புனுடைய மெட்டபாலிசம் வந்து மாறும். இப்போ இரவு 10 to 5 நீங்கள் நல்லா தூங்குனீங்க அப்படின்னா தான் நம்ம உடம்புல மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த சுரக்கிற நேரம் நீங்கள் தூங்கினா தான் நம்ம உடம்பு செரிமானமாகும், லிவர் நல்லா வேலை செய்யும், கிட்னி நல்லா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது சிறுகுடல் பெருங்குடல் நல்லா வேலை செய்யும், அதனுடைய வேலையை செய்யும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் டெய்லி தூங்குறீங்க, 2 நாள் தூங்காது இருந்து பாருங்கள், நிறைய நம்ம யூரினேஷன் நிறைய போயிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். தூங்காது இருந்தால் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்னு வைங்க. ஆனால் பகலில் நீங்கள் நைட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டு யூரின் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் யூரின் போவீங்க. அதே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 1 hour நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ நம்ம கிட்னி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதை இப்போ ஆராய்ச்சி நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இரவு உணவு 7 மணிக்கு சாப்பிடுங்க, ஓகே, 9-10 மணிக்கு படுத்து பழகுங்க. என்ன சார் நாங்கள் வேலையை விட்டு வர்றது 9 மணிக்கு வர்றோம், அவசரம் பிரியாணி சாப்பிட்டு வர்றோம், இதெல்லாம் எனக்கு கதைக்கு ஆகாது அப்படின்னா இது என்ன நாளாக என்ன வந்து நம்ம உடம்பு நாமளே கெடுத்துக்கிறோம். இப்போ சமீபத்திய ஆராய்ச்சி இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு பெருங்குடலில் கேன்சர் வர சான்சஸ் உண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், நம்ம உணவு முறை மாற்றம். சென்னையில் பாருங்க 2 மணிக்கு நைட் பிரியாணி சாப்பிட்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது, 24 hours பிரியாணி அவைலபிள் தான், பரோட்டா சாப்பிட்றது, கிரில் சிக்கன் சாப்பிட்றது, அதாவது அன்டைமிங் நீங்கள் சாப்பிட்றது நான் தவறுன்னு சொல்கிறேன். நீங்கள் இரவு உணவுகள் வந்து மேக்ஸிமம் எளிமையாக சாப்பிடுங்க. நம்மளுக்கு வந்து வியாதியெல்லாம் நல்லா குணமாகணும் அப்படின்னா இரவு பழங்கள், காய்கறிகள், கஞ்சி உணவுகள் அது மாதிரி எடுங்க. மதியம் ஒரு நேரம் ரைஸு, இல்லை வேறு நீங்கள் எது எடுத்தாலும் சரி, சப்பாத்தியோ இல்லை வந்து ரைஸோ சாம்பார் ரசம் எது இருந்தாலும் மதியம் ஒரு நேரம் எடுத்துங்க. காலை உணவுகள் வந்து இட்லி உப்புமா அது மாதிரி லைட்டாக சாப்பிடுங்க. இரவு உணவு மட்டும் மேக்ஸிமம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, நான் சொல்லலை, சித்தர்கள் முதற்கொண்டு சொல்கிறாங்க உங்களுக்கு இரவு உணவு நேரத்தில் சாப்பிடுங்க, நேரத்தில் கொடுங்க. இப்போ நம்ம தாத்தாவில் 100 வருஷம் இருந்தார் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா, சுகர் வந்ததா, ப்ரெஷர் வந்ததா, கொலஸ்ட்ரால் வந்ததா? யாரும் எதுவும் இல்லையா. இப்போ மட்டும் ஏன் உழவுங்களுக்கு எதுன்னா நம்ம உணவு முறை மாறுது, நம்ம இயற்கை வாழ்வியல் முறை நாம் வந்து மாற்றுறோம். ஒரு இயற்கை வாழ்வியல் முறை வந்து மாற என்னன்னா நம்ம உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகுது. உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு உங்களுக்கு தாங்கும், சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வியாதியாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வந்து 1950-60 பாருங்கள், சுகர் பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அது பணக்கார வியாதிங்க. நம்ம தாத்தா காலத்தில் சொல்லுவாங்க, அவனுக்கு சக்கரை வியாதிப்பா, அவன் பணக்காரனாட்டு இருக்குது அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டுக்கிறோம். இப்போ வீட்டுக்கு வீடு சக்கரை வியாதி இருக்குது, வீட்டுக்கு வீடு ப்ரெஷர் இருக்குது, வீட்டுக்கு வீடு கொலஸ்ட்ரால் இருக்குது. அது காரணம் என்ன? நம்ம உணவு முறை மாற்றம், நம்ம தூக்கத்தில் எடுக்கிற மாற்றம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, எல்லாருமே 5 பேர் 6 பேர் போவாங்க. ஒரு தாத்தா வீட்டில் 1 வாரம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 5 நாளைக்கு இருந்து அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த வாரம் தான் வருவாங்க. ஏன்னா அப்போ வந்து மனசில் மக்களுக்கு நிம்மதி இருந்தது. இப்போ நிம்மதி இல்லை. நாம் என்னென்னா, ஐயோ ரொம்ப நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அப்புறம் சரியாக தூங்குறதில்லை. உங்களுக்கு அந்த தூங்காத போது என்னென்னா உணவு ஆட்டோமேட்டிக் செரிமானமாகுது. அது பொய் பேசி உருவாக்கிட்டே இருக்கும். இப்போது எங்கே பார்த்தாலும் கேன்சருங்கிறாங்க. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? கேன்சர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? அதைத்தாம்மா சொல்கிறேன். நம்ம உணவு முறை இயற்கை வாழ்வியல் முறையை மாற்றணும்னா உங்களுக்கு கேன்சரெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நாம் மூச்சு பயிற்சி இப்போ அதிகமாக பண்ணுறதில்ல, பிராணாயாமம் பண்ணுறதில்ல. இதே ஃபாரினர்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க, நம்மளோட யோகாவே ஸ்டைலை மாற்றுறாங்க, ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க.
ஏரோபிக் டான்ஸ் பண்ணுறாங்க, ஜும்பா டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் நம்ம மாவாட்டுறது தான், நம்ம துவைக்கிறது தான். இப்போ உங்களுக்கு வந்து அந்த உமன்ஸு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க, அனிமல்ஸ் வாக்கு வருது உங்களுக்கு. தவளை மாதிரி நடக்கணும், நண்டு மாதிரி நடக்கணும் சொல்கிறாங்க இல்லைங்களா, மாடு மாதிரி நடக்கணும். இதெல்லாம் எப்படி நடக்கிறது உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் வந்து துவைக்கும் போது இல்லை நாம் வந்து அரைக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு வந்தோம். இப்போ என்ன நம்மளுக்கு அறிவியல் அட்வான்ஸ் ஆக ஆக கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, எல்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து வளையிறதில்ல, நம்மளால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியல, அட்வான்ஸாக நம்ம போயிட்டுருக்குறோம். நான் பழைய காலத்தை போக சொல்லலை, புரிஞ்சுங்க, நான் பழைய காலத்தை போக சொல்லலை. நம்ம அட்வான்ஸாக ஆக வந்து நமக்கு வந்து உடம்பு வந்து சுகம் கேட்குறது. அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுகப்பிரசவம் என்கிறது உங்களுக்கு அந்த காலத்தில் நிறைய சுகப்பிரசவம் ஆச்சு. சர்ஜரிங்கிறது ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு, 100ல் 1 2 முடியாத பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100ல் 90% சர்ஜரி, 10% தான் வந்து நார்மல் டெலிவரி ஆகுது. என்ன காரணம்? நம்ம உடல் உழைப்பு, நம்ம ஹேபிட்டு, நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லா நாளுக்கும் மாறிட்டு வருது. சரிங்களா? இப்போ நான் டெலிவரி ஆகும்போது நான் அம்மா சொல்லுவாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு நான் டெலிவரி ஆகிறேன், மதியம் வரைக்கும் அம்மா கிணத்துல தண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதியம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க, கிணத்துல தண்ணி செஞ்சுட்டு வர்றாங்க, 7 மணிக்கு நான் குழந்தை பிறந்தாச்சு. இப்போ சூழ்நிலை நினச்சி பாருங்க, நான் கன்சீவ் ஆனதுலேருந்து அந்த 60-70 டேஸ்லையும் என்ன சொல்கிறேன், அம்மா ஒரு வேலையும் செய்யாத, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, எந்திரிக்காத, குமியாத, வலிக்காத, ஒன்றும் பண்ணாதே சரி. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றோம், ஃபுட்டு எப்படி எடுக்கிறீங்க, அந்த டைம் தான் ஹெவி ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம். அப்போ அதுங்களுக்கு வந்து அந்த சுகரை மாறுது. இப்போ பார்த்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா, குழந்தைக்கு சுகர் வந்துடும், அம்மாவுக்கு வந்து சுகருக்கு அம்மா குழந்தைக்கு வரும்னு சொல்கிறாங்க. அந்த சுகர் வர காரணம் நம்மளுடைய உழைப்பு குறைவு. அப்புறம் அன்டைமிங் ஃபுட்டு, அன்டைமிங் சாப்பாடு. இதில் முக்கியமான விஷயம் நான் பேச வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஆட்டிசம் சைடில் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லட்சத்தில் 5 குழந்தை 6 குழந்தைகள் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 100ல் 1 வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து